அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம். சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம். கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசு என்று கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, ஒரு சரியான நேரம், இதை சரியான களமாக மாற்றுங்கள், இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள். ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம். முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் வரிவினா இயக்கத்தை அறிவியுங்கள். அதானி துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோம்னு சொல்லுங்க. பரந்தூருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க. உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன். வேடிக்கை. இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே, ஒரு முறை செய்யுங்க. தமிழ் மான உணர்ச்சியில, இன உணர்ச்சியில, சுயமரியாதையில, அந்த தன்மானத்தில் அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பணிந்து போகின்றீர்கள், எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள். ஒன்னுக்கும் மரியாதை கிடையாது. எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில வீசலாம். நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க மேலைக்கு பின்னால் இருக்கிற எங்க ரெக்க தங்கவீச்சு தங்க பார்ட்டிகள் தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் DR பாலுவிலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பல்களின் அநியாய அக்கிரமங்களை கிழித்து தூங்க விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்க ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவன் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் கதறா. அம்மாவுக்கு கோபம் தான் வருது. மாமிக்கு கோபம். தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வர்றோம். என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல, வருதா புயல் வந்தா பயம் இல்ல, தானே புயல் வந்தா பணம் இல்ல, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல, சென்னை முழுகினா பணம் இல்ல, குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள், ஹெலிகாப்டர் அனுப்புங்கள், மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப என்ன இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு? நான் அதிகமா பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சு ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார். அதனால ஆத்திரம் பொங்குது, கோபம் வருது. நாளையே NLCல வச்சுக்கிறேன் கச்சேரி.